உலகெங்கும் பரவி கிடக்கும் தில்லைத்தீருவின் ரசிக பெருமக்களுக்கு வணக்கம். முக்கிய செய்தி என்னென்னா, ஆந்திரா மாநிலத்தில் முதல்வர் ரேவந்த் ரெட்டி பெற்றோரை கவனிக்காமல் விட்ட ஊழியர்களுக்கு, அரசாங்க ஊழியர்களுக்கு அவர்களுடைய சம்பளத்தில் இருந்த கிராஸ் பேமெண்ட்லேருந்து 15% பிடிச்சி பெற்றோர்களுடைய அக்கௌண்ட்டில் டைரெக்டாக கிரெடிட் பண்ண சொல்லி சட்டம் போட்டிருக்கார். இது ரொம்ப 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 வரவேற்கத்தகுந்தது. ஏன் கேட்குறேன்னா, இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பேரண்ட்ஸு தன்னுடைய பசங்களால் கைவிடப்பட்டு முதியோர் இல்லங்களில் சேர்ந்துருக்காங்க. அது கூட முதியோர் இல்லங்களில் சேர்த்தது கூட ஒரு விதத்தில் ஓகேன்னு சொல்லலாம். சில பசங்க, அது குறிப்பிட்டு நான் பேர் சொல்ல விரும்பலை, அவங்க அப்பா அம்மாவை முதியோர் இல்லத்துலையும் சேர்க்கலை, முதியோர் இல்லத்தில் சேர்க்கக்கூடிய அமௌண்ட்டையும் கொடுக்கல, வந்தும் பார்க்குறதில்ல. இதே மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துக்கிட்டு இருக்குது. அதனால் முதல்வர் ரேவந்த் ரெட்டி, ஆந்திர முதல்வருக்கு நம்ம பல கோடி நமஸ்காரங்களை செஞ்சுக்கணும். இதேமாரி சட்டத்தை ஏன் நம்ம முதல்வர் கொண்டு வரக்கூடாதுன்னு தெரியல. அவருக்கு எல்லாமே தெரியும். நம்ம முதல்வருக்கு சிறந்த தமிழகம், தலைநிமிர்ந்த தமிழகம் அப்படி இப்படின்னு சொல்லும்போது எத்தனையோ பேரண்ட்ஸு இன்றைக்கி தவிச்சிட்டு இருக்காங்க. லைக் மீ, ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அரசு ஊழியர்களுக்கு அப்படிங்கிறது மட்டும் இல்லை, ப்ரைவேட்டில் வேலை பார்க்குற பிள்ளைகளுக்கும் பேரண்ட்டை பார்க்காதவங்களுக்கு அந்த சம்பளத்துலேருந்து பிடிச்சி டைரெக்டாக பேரண்ட்ஸ் அக்கௌண்ட்டில் போடணும்னு இன்னொரு அடிஷ்னலாக ஒன்று சேர்த்து போட்டாருன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த சட்டங்கள். இது முதல்வர் பார்வைக்கு தெரியலையா, இல்லை இது அவருக்கு விருப்பம் இல்லையான்னு எனக்கு தெரியல. மொத்தம் இப்போ எப்படி சூழ்நிலை இருக்குன்னா, பேரண்ட்ஸை பார்த்துக்கிறதுக்கு கூட அரசாங்கம் சட்டம் போடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த அளவுக்கு மோசமாக போயிடுச்சு மனிதாபிமானமும் பெற்றோர்களை கவனிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய பாசமும் பொறுப்பும் கடமையும். இது ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலை உடனே மாற வேண்டும். அப்போ தான் வயதானவர்களுக்கெல்லாம் ஒரு வாழ்வு கிடைக்கும். பொதுவாக சொல்லப்போனால் வயசானவங்கள்லாம் யார்? சின்ன வயசில் பிள்ளைகளை போற்றி பாதுகாத்து ஒரு லெவலுக்கு கொண்டு வந்தவங்க. வயசாகும்போது அவங்க குழந்தைகளாக மாறும்போது பெரியவங்களான குழந்தைகள் அவங்கள காப்பாற்றணும். இதுதான் முறை. வயசு வருஷான பேர். இது இல்லைன்னா எப்பேற்பட்ட பிள்ளைகளாக இருந்தாலும் அவர்களுடைய வாழ்நாளில் அதுக்கு உண்டான தண்டனை அனுபவிச்சே தான் ஆகணும். இறைவன் அவங்களுக்கு தக்க பரிசு கொடுப்பான். நன்றி, வணக்கம்.